உடைய அவங்களே நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு ரஜினிகாந்த் விலகிட்டார். விஜயகாந்த் விதிவசம் அவர் நினைச்சதை விட பெரிய இடத்தை எட்டி பிடிச்சாரு. எதிர்கட்சி தலைவராக சட்டசபையெல்லாம் உட்காந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவர் இல்லை, நோ மோர். நான் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன்லாம் விஜய் வளர்ந்ததுக்கு காரணமே விஜயகாந்த் தானே. எல்லாரும் எஸ். சந்திரசேகர் அப்படிம்பாங்க, அது உண்மை. ஆனால் இவர் கேட்டுக்கிட்டு உன் படத்தில் என் பையன் சின்ன பையனா ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொன்ன விஜயகாந்த் ஒரு ஹீரோ நினச்சா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். என்னதான் எஸ்சி விஜயகாந்தை வளர்த்து விட்டுருந்தாலும் விஜயகாந்த் அன்னைக்கு சூழலுக்கு வேண்டான்னு நினச்சிருந்தா வேண்டான்னு இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் அன்னைக்கு வந்து விஜயகாந்த் டெத் அப்போ அவங்க கட்சி அலுவலகத்தில் அவர் இறுதி மரியாதைக்காக அவருடைய பூத உடல் வைக்கப்பட்டிருந்தப்போ விஜய் பார்க்க வந்தோடனே அவர் மேலே வந்து செருப்பு தூக்கி சில ரசிகர்கள் வீசினாங்க. அது சில சேனல்கள் ஒளிபரப்பாச்சு, சில இதெல்லாம் வரல. இதெல்லாம் இல்லாமல் இப்போ மேட்ரு இன்னைக்கு விஜய் ஒரு ஸ்டெடியான கொள்கையோடு இருக்கிறார்.